வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதியில் வருகின்ற ஜனவரி மாதம் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசன விழா நடைபெற இருப்பதன் காரணமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஏற்பாடுகளை பற்றிய விவாதிக்க நேற்று திருமலையில் உள்ள அன்னமயம் அவளில் கூட்டம் ஒன்று நடத்தியது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஈஓ ஸ்ரீ வெங்கைய சௌத்ரி தலைமை தாங்கி பல முக்கிய முடிவுகளை எடுத்திருந்தார். இந்த வைகுண்ட துவார தரிசனமானது வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த 10 நாட்களில் ஏற்பாடு செய்ய வேண்டிய சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் ஏற்படுத்த வேண்டிய சிறப்பு நடவடிக்கைகள் பற்றிய சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாதாரண பக்தர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த 10 நாட்கள் பக்தர்களுக்கான வைகுண்ட துவார தரிசனம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பக்தர்களுக்கு எவ்வளவு டிக்கெட்கள் வழங்கப்படும் என்பதை பற்றிய முக்கிய அறிவிப்புகள் 2 வாரங்களுக்கு பிறகு நடைபெறும் மற்றொரு கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாதாரண பக்தர்களுக்கு தரிசன நேரத்தை நீட்டிக்கவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த 10 நாட்களில் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருமலையில் மாட வீதிகளில் மலர் அலங்காரங்கள் மற்றும் பக்தர்களுக்கான தங்கும் விட வசதிகள் மற்றும் சீவாரி சேவாக்கள் நியமிப்பது பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 10 நாட்களில் சாதாரண பக்தர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த 10 நாட்களில் விஐபி பிரேக் தரிசனத்தை ரத்து செய்துள்ளது. குறிப்பாக விஐபிகளுக்கு மட்டும் சிறப்பு தரிசனம் வழங்கப்படும். மற்றபடி விஐபி பிரேக் தரிசனத்தை ரத்து செய்வதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அதேபோல் இந்த 10 நாட்களில் கை குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் என்ஆர்ஐக்கள் போன்றவர்களுக்காக 10 நாட்களும் தரிசனத்தை ரத்து செய்வதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஆஜித சேவைகள் ஜனவரி 9ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை அனைத்து ஆஜித சேவைகளும் ரத்து செய்வதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பக்தர்களுக்கான அன்ன பிரசாதம் என்பது காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் இந்த வைகுண்ட துவார தரிசனத்தை நடத்தி முடிப்பதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. டிக்கெட்கள் அறிவிப்பு என்பது இன்றும் 2 வாரத்திற்குள்ளாக வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.